7th max second term exercise 3.3 first sum fill in the blanks. The degree of the term, இதோட டிகிரி என்னென்னா இந்த டேர்மோட டிகிரி வந்து 3. இந்த பவரை ஆட் பண்ணுறோம். 3 + 2 5, 5 + 4 9, 9 + 2 11. இந்த டேர்மோட டிகிரி வந்து 11. சரிங்களா? அப்புறம் டிகிரி ஆஃப் கான்ஸ்டன்ட் டேர்ம் இஸ் 0. நம்மளுக்கு தெரியும் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்தால் அதோட டிகிரி வந்து 0. அடுத்தது வந்து த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீடிங் டேர்ம் ஆஃப் த எக்ஸ்பிரஷன். இந்த அதாவது லீடிங் டேர்ம், இதில் இது லீடிங் டேர்ம்னா ஹையஸ்ட் பவர் இருக்கிறது தான் லீடிங் டேர்ம். இதில் இந்த 3 டேர்ம் இருக்குது. இதில் எந்த டேர்ம் லீடிங் டேர்ம்னா இந்த டேர்ம் தான். செட் ஸ்குவார்ட் ஒய் 3 செட் ஸ்குவார்ட் ஒய். இதோடைய கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்க. இந்த டேர்மோட கோஎஃபிஷியன்ட் வந்து 3. அப்போது இதோட ஆன்சர் வந்து 3. அடுத்தது செகண்ட் சம். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். The degree of m squared n and mn squared are equal. ஆமாம், சேம் ஈக்குவல் தான். ஏன்னா இதோடைய டிகிரி வந்து 2, இங்கே 1 3 இருக்கும். இதோடைய டிகிரி வந்து இங்கே 1 இங்கே 2, ரெண்டையும் ஆட் பண்ணால் 3 வரும். ரெண்டுடைய டிகிரியுமே 3 தான். அதனால் இது ஈக்குவல் ட்ரூ. அடுத்தது வந்து 7a squared b and -7 ab squared. இது வந்து லைக் டேர்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபால்ஸ். இது வந்து லைக் டேர்ம் கிடையாது. ஏன்னா இங்கே a squared இருந்தால் இங்கேயும் a squared இருக்கணும். இங்கே a தான் இருக்குது. அதனால் இது லைக் டேர்ம் கிடையாது. அப்போ அது ஃபால்ஸ். த டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் -4x squared yz இஸ் -4. ஃபால்ஸ். ஏன்னா எப்பவுமே டிகிரி வந்து பாசிட்டிவ் இன்டிஜரில் தான் வரும். இங்கே மைனஸ் வந்திருக்கு. அதனால் இது வந்து ஃபால்ஸ். அடுத்தது வந்து ஃபோர்த் சம். எனி இன்டிஜர் கேன் பி த டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன்ஸ். ஒரு எந்த இன்டிஜர்னாலும் டிகிரி ஒரு எக்ஸ்பிரஷனோட டிகிரியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. ஃபால்ஸ். இது வந்து ஃபால்ஸ். ஏன்னா பாசிட்டிவ் டிகிரி தான் இன்டிஜராக டிகிரியாக இருக்க முடியும். எனி இன்டிஜர் கேன் பி த டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து ஃபால்ஸ் தான். ஏன்னா பேஜ் நம்பர் 59 கொடுத்துருக்காங்க. த டிகிரி ஆஃப் எனி டேர்ம் இன் எக்ஸ்பிரஷன் கேன் ஒன்லி எ பாசிட்டிவ் இன்டிஜர் தான். பாசிட்டிவ் இன்டிஜர் மட்டும்தான் டிகிரியாக இருக்க முடியும். அடுத்த தேர்ட் சம். ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த ஃபாலோயிங். இப்போது இது கீழே கொடுத்துருக்காங்க. டேர்ம் கொடுத்துருக்காங்க. அதோட டிகிரி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சம்மோட டிகிரி என்னென்னா 2. எக்ஸுடைய பவர் வந்து 2 இருக்குது. இதோட டிகிரி வந்து 2. செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -7ab. இதோட டிகிரியும் 2 தான். ஏன்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஒன்று ஆட் பண்ணால் 2. அடுத்தது தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12p(q²) r² கொடுத்துருக்காங்க. இதோட டிகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்கு 1 இருக்குது, க்யூக்கு 2 இருக்குது. அப்போ 3 கூட இந்த 2 ஆட் பண்ணால் 5. அப்போ இதுக்கு டிகிரி வந்து 5. சரிங்களா? அடுத்தது ஃபோர்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -25. இது கான்ஸ்டன்ட் டேர்ம் டிகிரி வந்து நம்மளுக்கு 0. அப்போ டிகிரி இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்தது ஃபிஃப்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3z. இதோட டிகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. ஏன்னா z பவருக்கு 1, z பவர் வந்து 1. அப்போ இதோட டிகிரி வந்து 1. இதான் ஆன்சர். அடுத்தது ஃபோர்த்து சம். ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன். ஃபர்ஸ்ட் இதில் டேர்ம் கொடுத்துருந்தாங்க. இதில் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இதோடைய டிகிரி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் x³ - 3. இது ஒரு டேர்ம், இந்த டேர்மில் உள்ள டிகிரி வந்து ஹையஸ்ட் பவர் வந்து இதில் தான் இருக்குது. அப்போது இது வந்து டிகிரி வந்து இங்கே என்னது இருக்குது 3. x³ தானே இருக்குது. அப்போ இந்த சம்க்கு டிகிரி வந்து 3. அடுத்தது செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x² + 2x + 1. இப்போ இதில் ஹையஸ்ட் பவர் இருக்கிறது எந்த டேர்ம்னா இந்த டேர்ம் தான். 3x². இந்த டேர்ம் தான் ஹையஸ்ட் பவர் இருக்கிறது. இப்போ இதோடைய பவர் 1, இதோடைய பவர் 2. ஹையஸ்ட் பவர் இருக்கிறது தான் டிகிரி. அப்போ இதோட டிகிரி வந்து 2. டிகிரி இஸ் ஈக்குவல் டு 2. அடுத்த தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3t⁴ - 5st² + 7s³ இதோட டிகிரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். எந்த டேர்மில் ஹையஸ்ட் பவர் இருக்குதுன்னு பார்த்தா இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா 4 தான். இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா 3 தான். இப்போ இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா 5 வருது. அப்போ இது ஹையஸ்ட் பவர் இருக்கிற டேர்ம் வந்து 7s³t². சரிங்களா? அப்போ இதோட டிகிரி வந்து நம்மளுக்கு வந்து 5. அடுத்தது ஃபோர்த்து சம் பார்க்கலாம்.
அடுத்து ஃபோர்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 மைனஸ் 9y ப்ளஸ் 15y ஸ்கொயர் மைனஸ் 6y கியூப். இதோட டிகிரி என்னது? ஹையஸ்ட் பவர் தானே டிகிரி வந்து. இப்போ இதில் ஹையஸ்ட் பவர் எந்த டேர்மில் இருக்குன்னா இந்த டேர்மில் தான், மைனஸ் 6y கியூப். இந்த டேர்மில் தான் நம்மளுக்கு ஹையஸ்ட் பவர் இருக்குது. அப்போ டிகிரி வந்து 3. அடுத்தது ஃபிஃப்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா u பவர் 5 u பவர் 4 இன்ட்டு v u கியூப் இன்ட்டு v ஸ்கொயர் ப்ளஸ் u ஸ்கொயர் v ப்ளஸ் இப்போ இதில் ஒவ்வொரு டேர்மையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பவர் 5 தான் வருது. டிகிரி வந்து 5 தான். இதோட டிகிரி பார்த்தீங்க, இந்த டேர்மோட டிகிரி 5, இந்த டேர்மோட டிகிரி 5. எதுவுமே ஹையஸ்ட் பவராக இல்லை, எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு இந்த சம்மில் வந்து டிகிரி வந்து பொதுவாக 5 தான். எல்லா டேர்ம்லையுமே ஈக்குவல் டிகிரி தான் இருக்குது. அடுத்தது ஃபிஃப்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஐடென்டிஃபை த லைக் டேர்ம். இங்கே 4 டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், 3 டேர்ம், 4 டேர்ம், 5 டேர்ம் கொடுத்துருக்காங்க. இதில் லைக் டேர்மை மட்டும் எடுத்து எழுத சொல்கிறாங்க. இப்போ லைக் டேர்ம்னா எக்ஸ் கியூப்னா அடுத்த டேர்மும் எக்ஸ் கியூப், ஒய் ஸ்கொயர்னா அடுத்த டேர்ம். இந்த டேர்மில் உள்ள வேரியபிள்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி அங்கேயும் வரணும். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12x கியூப் ஒய் ஸ்கொயர் செட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டேர்மே இல்லை. சரிங்களா? செகண்ட் சம்லையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூபே இல்லை. தேர்ட் இதுலேயும் இதில் எக்ஸ் கியூப் இருக்குது, ஆனால் செட்டு ஸ்குவாட் இருக்குது, இங்கே செட்டு ஸ்குவாட். அப்போ இந்த டேர்ம் ரெண்டும் எதுவுமே இதில் இல்லை. சரி, அடுத்த டேர்ம் எடுத்து பார்க்குறோம். இங்கே ஒய் கியூப் எக்ஸ் ஸ்குவாட் செட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் கியூப் இல்லை. சரிங்களா? இப்போ அடுத்த டேர்மில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒய் கியூப் இல்லை. ஆனால் இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சேம் லைக் டேர்மாக இருக்குது. இங்கேயும் ஒய் கியூப் செட் எக்ஸ் ஸ்குவாட் இருக்குது, செட் இருக்குது. இங்கேயும் சேமாக இருக்குது. அப்போ இந்த டேர்ம் தான் லைக் டேர்ம். செகண்ட் டேர்மும் ஃபிஃப்த்து டேர்மும் லைக் டேர்ம். மற்றது பார்த்தீங்கன்னா எதுவுமே சேமாக இல்லை. இங்கே செட் கியூப் இருக்குது, இங்கே வந்து செட் ஸ்குவாட் இருக்குது, இங்கே வந்து செட்டு இருக்குது. இதை பார்த்தீங்கன்னாலும் இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்குவாட் இருக்குது. அப்போ செகண்ட் டேர்மும் ஃபிஃப்த்து டேர்ம் தான் லைக் டேர்ம். இப்போ நான் ஃபிஃப்த்து சம்க்கு ஆன்சர் எடுத்துக்கிறேன். இல்லை ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறேன். கொஸ்டின் கொடுத்தா ஆன்சர் வந்து லைக் டேர்ம் என்னதுன்னா மைனஸ் ஒய் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் செட் கமா மைனஸ் 5y கியூப் எக்ஸ் ஸ்கொயர் செட். இங்கே சேமாக இருக்குதுங்களா? இதுங்க சேமாக இருக்குது வேரியபிள் வந்து. அதனால் இதுதான் லைக் டேர்ம். வேரியபிள் சேமாக இருக்கிறது தான் லைக் டேர்ம். இங்கே ஒய் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் செட், இங்கே ஒய் கியூப் எக்ஸ் செட் லைக் டேர்ம். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.